அதிரடியாக விளையாந்த சன்ரைசர்ஸ் 242 ரன்னுங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடே என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி தான் இருக்குது. அபிஷேக் சர்மா வேறு இன்னைக்கு வெளுத்து வாங்கிட்டாரு டெல்லி கேபிட்டலை. அதிரடியாக விளையாந்து 135 ரன் அடித்தார். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டாஸ் வின் பண்ணி டெல்லி கேபிட்டல் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. சன்ரைசர்ஸ் பவர் பிளேயில் அதிரடியாக விளையாண்டார் அபிஷேக் சர்மா. பக்கம் டிராவிஸ் ஹெட்டு பொறுமையாக விளையாண்டுட்டு இருந்தார். பொறுமையாக விளையாண்டுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறத விட அவருக்கு இன்றைக்கி சுத்தமாகவே பேட்டில் பட்டலன்னு தான் சொல்லி ஆகணும். சரி எப்படி இருந்தால் என்ன, அவரும் 26 பாலில் 37 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார் அக்சர் பட்டேலுக்கு. சரி அதிரடியாக விளையாந்த அபிஷேக் சர்மா 19 பால்லேயே 50 அடிச்சிட்டாரு. அது இஷான் கிஷானும் இவரும் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இஷான் கிஷானு ரன் அவுட் ஆகிட்டார். என்னடா இப்படி நல்லா விளையாண்டுட்டு இருந்த மனுஷனை இப்படி ரன் அவுட் பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 13 பால்லேயே 25 அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தார் இஷான் கிஷான். வட போச்சேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்த ஹென்ரிக் கிளாசன் மற்றும் அபிஷேக் சர்மா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க டெல்லி கேபிட்டலில். அடா என்னையா சொல்கிறாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, இன்றைக்கி போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க ரெண்டு பேரும். என்ன அடி மரண அடி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அபிஷேக் சர்மா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரும் செஞ்சுரி போட்டுட்டாரு. அடுத்த நீ அடிக்கிறியா மச்சான், நானும் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பால்லேயே 135 ரன் அடித்தார் அபிஷேக் சர்மா. ஹென்ரிக் கிளாசன் வந்து 13 பால் 37 அடித்தாடு. ஆமாங்க, 20 ஓவர் முடிவில் 242க்கு 2 விக்கெட்டு தான் விட்டுருந்தாங்க. என்னையா சொல்கிற, 2 விக்கெட்டு தானா? சரி இன்னைக்கு முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அக்சர் பட்டேல் மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த டெல்லி கேபிட்டல் 242 எப்படி அடிக்க போகிறாங்கன்னே தெரியாத தான் வந்தாங்க. சரி ஆரம்பம் முதலே அதிர்ச்சி தான் காத்து கொண்டு இருந்துச்சு. பவர் பிளேயிலேயே நிசாங்காவை தூக்கிட்டாங்க, 8 ரன்னிலேயே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. KL ராகுல் மற்றும் ரித்திஷ் ராணா அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஆமாங்க, பவர் பிளேயில் நிசாங் அவுட் ஆனது இவங்க 2 பேரும் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. KL ராகுல் பொறுமையாக விளையாண்டாலும் ரித்திஷ் ராணா அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தார். ஆமாயா என்னையா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஒரு கட்டத்தில் KL ராகுல் அவுட் ஆகிட்டாரு. என்னையா சொல்கிற, KL ராகுல் அவுட்டா? 23 பாலில் 37 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டாரு. வந்து 57 ரன் அடித்து அவருமே அவுட் ஆகிட்டாரு. நல்லா விளையாண்டுட்டு இருந்த இப்படி பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அடுத்து வந்த கில்லர் மில்லரும் ஃபஸ்ட்டு பால் அவுட்டு. என்னது ஃபஸ்ட்டு பால் அவுட்டா? யார் தூக்குனா? இஷான் மல்லிங்கா தான். மில்லரையும் தூக்கிட்டாரு, நிதிஷ் ராணாவையும் தூக்கிட்டாரு. சரி இப்படி விளையாண்டா இன்னைக்கு மேட்ச் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சமீர் ரிஸ்வி தான் இன்றைக்கி போட்டு தள்ளிட்டு இருந்தார். அவர் அதிரடியாக தான் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுவார். உடனே இந்த ஸ்டப்ஸும் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 16 பால் விளையாண்ட ஸ்டப்ஸு 27 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். சமீர் ரிஸ்வியுமே அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி மறுபடியும் விளையாடல. 41 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். 20 ஓவர் முடியல 195 ரன்னு தான் அடிக்க முடிஞ்சிச்சு. பாவம் அவங்களே என்ன தான் போராடினாலும் அவ்வளோ ரன்னு தான் அடிக்க முடிஞ்சுது. சரி இது 47 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஆமாங்க, என்னையா சொல்கிறாங்க, சன்ரைசர்ஸை வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதிகபட்சமாக ஈசன் மல்லிங்கா 4 விக்கெட்டும் தூபே 3 விக்கெட்டை எடுத்து அசத்திட்டாங்க. இந்த வெற்றியின் மூலம் சன்ரைசர்ஸ் 3வது பிளேஸுக்கு போயிட்டாங்க பாயிண்ட் டேபிளில்.